வங்கதேசத்தை தொடர்ந்து பாகிஸ்தான் அணியும் T20 உலகக்கோப்பையை புறக்கணிக்குமா என்ற கேள்விக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் அளித்துள்ள பதில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் மாணவர் தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அங்கு மாபெரும் வன்முறை மூண்டது. இந்த கலவரத்தின் போது இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் அடித்துக் கொல்லப்பட்டனர். இது இந்தியாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் வங்கதேசத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டதோடு இந்த நிகழ்வு IPL விளையாட்டிலும் எதிரொலித்தது. 2026ஆம் ஆண்டு IPL சீசனுக்கான ஏலத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வங்கதேசத்தைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிசுர் ரஹ்மானை 9 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது. வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான வன்முறை அதிகரித்திருக்கும் நிலையில் வங்கதேச வீரர் முஸ்தபிசுர் ரஹ்மானை கொல்கத்தா அணி ஏலத்தில் எடுத்தது இந்துத்துவ அமைப்பினர் மத்தியில் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இதனால் பல்வேறு இந்துத்துவ அமைப்பினர் IPL தொடருக்கும் கொல்கத்தா அணி உரிமையாளர் ஷாருக் கானுக்கும் மிரட்டல் விடுத்தனர். இச்சூழலில் முஸ்தபிசுர் விடுவிப்பது தொடர்பாக BCCI அறிவுறுத்த அதனை ஏற்று அதிகாரப்பூர்வமாகவே முஸ்தபிசுர் ரஹ்மானை வெளியேற்றியது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. BCCIயின் இந்நடவடிக்கைக்கு வங்கதேசத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் IPL தொடரின் ஒளிபரப்புக்கு தடை விதித்து வங்கதேச அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் T20 உலகக்கோப்பையில் வங்கதேச அணி ஆடும் போட்டிகளை வேறு நாட்டுக்கு மாற்ற வேண்டும் என்றும் ICCக்கு வங்கதேசம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் இதற்கு ICC மறுப்பு தெரிவித்த நிலையில் இந்தியாவில் நடக்கும் போட்டிகளில் பங்கேற்கவில்லை என்றால் இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்று கூறியது. ஆனால் இந்தியாவில் ICC உலகக்கோப்பையில் விளையாட மாட்டோம் என வங்கதேச கிரிக்கெட் வாரியம் உறுதியாக கூறிய நிலையில் வங்கதேசத்தை ICC உலகக்கோப்பை தொடரிலிருந்து நீக்கி ICC அமைப்பு உத்தரவிட்டுள்ளது. மேலும் வங்கதேசத்துக்கு பதிலாக ஸ்காட்லாந்து அணி உலகக்கோப்பையில் பங்கேற்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சமீப காலமாக வங்கதேசமும் பாகிஸ்தானும் நெருக்கமான உறவை பேணி வரும் நிலையில் பாகிஸ்தானும் இந்த உலகக்கோப்பையை புறக்கணிக்க வேண்டும் என அந்நாட்டிலிருந்து கோரிக்கை எழுந்தது. இதுகுறித்து பாகிஸ்தான் அமைச்சரும் அந்நாட்டு கிரிக்கெட் வாரியத்தின் தலைவருமான மொஹ்சின் நக்வியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர் ICCயால் வங்கதேசம் அநியாயமாக நடத்தப்பட்டதாக கூறினார். மேலும் வங்கதேசத்தைப் போலவே பாகிஸ்தானும் T20 உலகக்கோப்பையை புறக்கணிக்குமா என்பது குறித்து பாகிஸ்தான் அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவோம் என்றும் கூறினார்.